ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி தான் போகிறோம். இப்போ கோத்தகிரி போகிற வழி பார்த்திங்கன்னா நைட்டு ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி சில யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் சொல்கிறேன், முக்கியமான விஷயம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இங்கே மேட்டுப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா இங்கே எயித்தாப்பில் அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குது பாருங்கள். அங்கே தான் நம்ம உட்காந்து இட்லி பார்சல் வாங்கிட்டோம். பார்சல் வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம இ பாஸ் இருக்குல்ல, இ பாஸை நம்ம ரெடி பண்ணிட்டு இப்போ வண்டி எடுத்து கிளம்புறோம் அப்படியே. சரிங்களா? நைட் டைம் ட்ராவல் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போகிறது நல்லா செம்மையாக இருக்கும். உண்மையிலே பார்த்திங்கன்னா போகிறதில் கண்டிப்பாக அனிமல்ஸ் வச்சு பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம அந்த ரைட்டு திரும்பி அந்த கோத்தகிரி ரோடெலாம் வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கேயுமே நம்ம வண்டியை நிப்பாட்டி இல்லை ஜஸ்ட் லைட்டாக தான் போட்டேன். அப்புறம் போங்க சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஸ்மெல்லுங்களும் வந்துச்சுன்னு ரொம்ப கஷ்டம். உங்களை வந்து இறக்கி விட்ருவாங்க, ஏற்ற விட மாட்டாங்க. அப்படிலாம் வேறு ஏதாச்சும் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பணம் கொடுத்து தான் அப்புறம் மேலே போகிற மாதிரி இருக்கும் வேஸ்ட்டாக உங்களுக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் நிறையா போட்டிருப்பாங்க. என்ன காரணம், அந்த மான் அதிகமாக கிராஸ் ஆகும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில். அதுக்காக இங்கே வந்து ஸ்பீட் பிரேக் போட்டுருக்காங்க உங்களுக்கு. சில இடத்துல யானை அடிக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு 10:45 மணி, இன்னும் கொஞ்சம் 2 மணி 3 மணி விடிய காலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து நிற்கும், ரோட்டில் நிற்கும் யானை வந்து சில சமயத்தில். அப்படியே இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து யானை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம், பெண்ணாய்ப்பாளையம் அந்த மாதிரி மலைப்பகுதிக்கெலாம் அந்த உணவை தேடி போயிட்டுருக்கோம் வெயில் காலத்தில். இப்போலாம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம அப்படியே பயணத்தை தொடருவோம். சரிங்களா? அதேமாரி நான்லாம் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்க, அடிக்கடி இந்த ரோட்டில் வந்து பாதி ராத்திரலாம் மேலே ஏறுவோம், கோத்தகிரி ஏறுவோம், ஜாலியாக போய் டீ சாப்பிட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இந்த ரோட்டில் யானை நிற்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பைக்கை சரன்னு திருப்பிட்டு டக்குன்னு ரிட்டன் வருவோம். அப்புறம் யானை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் போவோம். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அப்படியே அந்த இடத்துல வந்து பார்ப்போம். இன்றைக்கி இப்போ ஏதாச்சும் லக்கு இருந்தால் நம்ம யானை பார்க்கலாம், அப்படின்னா காட்டெருமை இல்லைனா மான், அது மாதிரி ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக. பத்தாவதுக்கு கோத்தகிரியில் வந்து இப்போ கரடி வேறு பயமுறுத்துறாங்க, கரடிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நியூஸ்லோட சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து அதாவது ஒரு வீட்டுக்கிட்ட 2 கரடி போயிட்டு இருந்து சொன்னாங்க. பார்ப்போம், லக்கு இருந்துச்சுன்னா அதையும் பார்க்கலாம். சரிங்களா? அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அடிக்கடி பார்த்தீங்கன்னா யானை வந்து வழியில் நின்று பஸ்ஸை தாக்குனுச்சு, காரை தாக்குனுச்சு சொல்லுவாங்களா, அது இந்த ரோடு தாங்க உங்களுக்கு. யாராச்சும் மிட் நைட்டில் ஏறுறாங்க பார்த்தீங்களா ஹில்ஸில், அப்போ தான் இந்த மாதிரி வேலை நடக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக யானை வந்து நிற்கும். கரெக்டாக அப்போ தான் நம்ம ஏறி போயிட்டுருக்கோன்னு வச்சிங்க, கரெக்டாக வந்து அட்டாக் பண்ணுவோம். அப்போ தான் வண்டி வந்து கரெக்டாக பார்ப்போம். நமக்கு லக்கு இருந்தால் பார்க்கலாங்க. சரிங்களா? இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. நானும் மெதுவாக தான் ஓட்டி போயிட்டுருக்கேன் வண்டி. அப்படியே ஏற்றப்பட ஏதோ வண்டி வருது, டிம் பண்ணிப்போம் லைட்டாக. இப்போ எனக்கெல்லாம் வந்து ஹில்ஸ் வண்டி ஓட்டிட்டு பழக்கம் பார்த்தீங்கன்னா, அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே சிங்கிள் ஹேண்டில் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு இந்த கேம்பை பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன், பிரச்சனை இல்லாமல். இதே புதுசாக நீங்கள் ஹில்ஸ் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் சிரமம் உங்களுக்கு பார்த்துங்க. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட்டுங்க. என்னை பார்த்துட்டு நீங்கள் எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு. சரிங்களா? கீழே வந்து உங்களுக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. நம்ம எல்லாம் விரட்டிட்டு போனோம்னு வச்சிங்க, ஒரு 1/2 hourல ஏற்றிடலாம் வண்டியை சார்னு. நம்ம மெதுவாக தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் காட்டெருமை மான்லாம் வருதான்னு பார்க்கலான்ட்டு. மான் நிறைய இருக்கும் முன்னாடியெல்லாம், இப்போ குறைஞ்சி போச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா வண்டி நிறைய வருதுல்ல உங்களுக்கு, அதனால் வந்து மான்லாம் குறைஞ்சி போச்சு இப்போ கொஞ்சம். எப்படி பார்த்தாலும் கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா காட்டெருமை நிற்கும், ரெகுலராக ஒரு காட்டெருமை நிற்கும். அது பார்த்தெல்லாம் போய்ட்டு கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பண்ணு ரொம்ப கம்மி உங்களுக்கு. பகலில் வந்தீங்கன்னு வச்சிங்க, ஃபுல்லாக அப்படியே வந்து க்ரீனிஷாக இருக்கும். ஃபுல்லாக எஸ்டேட் நிறையா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் இருக்கும் கொஞ்சம் தூரத்தில். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையமே சூப்பராக தெரியும் உங்களுக்கு. இன்னொன்று, ரோடு எப்பொழுதுமே இங்கேருந்து பிரச்சனை இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஓரளவுக்கு. அதாவது பள்ளமோ மற்ற ரோடு வேலை பார்க்குறதோ அது மாதிரி எதுவுமே இருக்காது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு. எவ்வளோ தூரம் ஏறிக்குன்னு தெரியல. நம்ம இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர் போட்டிருக்கு கோத்தகிரி வந்து.
கொஞ்சம் லைட்டாக கூலிங் இருக்கிற மாதிரி தெரியுது. கிளாஸை லைட்டாக இறக்கி விட்டு போனோம். அப்படியே கரெக்டாக பாருங்கள். நல்ல ஒரு லாரி பிடிட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம் வசமாக. உங்கள் சைடு போகிறது கொஞ்சம் கஷ்டம் பார்த்தீங்கன்னா. லாரியை வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஒரு இடத்த பார்த்த இடம் கரெக்டாக ஒரு நல்ல இடம் பார்த்தா நம்ம சைடு போடுற மாதிரி இருக்கும் லாரியை. பரவாயில்லங்க, இந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அப்படியே அழகாக சைடு போடலாம், பிரச்சனை இல்லை. அவங்க சைடு போட்டாச்சு அப்படியே லாரியை. வியரிங் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யானோட சாணி கிடக்காங்க அங்கே. இப்போ அதுவே காணும், எங்கேயுமே இல்லை பார்த்தீங்கன்னா. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 7 ஹேர்பின் பண்ணுறது தாங்க. அது வந்து ஊட்டி போகிற வரையுமே 7 ஹேர்பின் பண்ணுறது தான். இப்போ தான் நல்லா ஸ்லோப் இருக்குது கொஞ்சம் விதமாக வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டுங்க. இனோவா மாதிரி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா. அதாவது மினி இனோவான்னு சொல்லுவாங்களா, இனோவா கார் கிறிஸ்டா, அது மாதிரி நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது ஓட்டுறது பார்த்தீங்கன்னா. ஹைட்டு நல்லா கொடுத்துருக்கேன் வண்டியில். அப்படி ஜம்முன்னு போய்ட்டுருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி. ஆனால் இந்த இனோவா பிக்கப்லாம் இருக்காது, ஏதோ ஓரளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக, அவ்வளோதான். இந்த டிரைவிங் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது ஓரளவுக்கு. என்னதான் இருந்தாலும் இனோவா மாதிரிலாம் வராது வண்டி பார்த்தீங்கன்னா. இருந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெத்தாக ஓரளவுக்கு பட்ஜெட்டில் 10 லட்சத்துக்குள்ள வருதுல உங்களுக்கு, ஜம்முன்னு ஜாலியாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா வண்டி. என்ன ஏதாச்சும் காட்டர் மேட்ச் நிற்கும், ஒன்றுத்தையும் காணும். சரி இருங்க, கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் சரிங்களா. அப்படியே பாருங்கள், நம்ம வண்டி விட்டு இறங்கியாச்சு கொஞ்சம். அப்படியே இது வந்து மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டுங்க. ஃபுல்லாக அப்படியே எப்படி தெரியுது பாருங்கள் மேட்டுப்பாளையம் கீழே. பார்த்தீங்களா எப்படி ஜொலிக்குது பாருங்கள் மேட்டுப்பாளையம். செமையாக இருக்குல்ல. நம்ம முன்னாடி ஒருத்தங்க கோயம்புத்தூர்காரங்க உட்காந்துருக்காங்க வண்டியில் இறங்கிட்டு. அதனால் நம்ம பயப்படாமல் இறங்கி அப்படியே போயிட்டுருக்கோம் சரிங்களா. இங்கே பாருங்கள் செக் போஸ்ட் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். நம்ம அப்படியே செக் போஸ்ட்டில் வந்து நேமு, நம்ம அட்ரஸ்ஸு எல்லாமே என்ட்ரி போட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவரே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பலாப்பழம் சீசனாக இருக்குது, அங்கங்கே யானை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறாப்புல. மேக்ஸிமம் என்ன தெரிஞ்சு வண்டியெல்லாம் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து யானை வரும் பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் யானை எந்த அனிமல்ஸ் வந்து கொஞ்சம் வரும் இப்போ தான் கிட்டக்க. சரி நம்ம லக்கு இருந்தால் பார்ப்போம் போகிற வழியில் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க நீட்டாக. நம்மளை பேசும்போதே கண்டுபிடிச்சிடுவாங்க ஈஸியாக. அதே மாதிரி நீங்கள் வரா இருந்தால் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம வாங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா. அப்போ தான் வந்து உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா திருப்பி விட்ருவாங்க. அப்படிலாம் நீங்கள் ஏதாச்சும் பணம் கொடுத்து தான் வர மாதிரி இருக்கும். ஏன் வேஸ்ட்டாக இது மாதிரி பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம வாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா காட்டுருமே சொன்னோம்ல. இங்கே பாருங்கள் எப்படி அழகாக ரோட்டை கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்களா. செம பெருசாக இருக்குங்க ஓரளவுக்கு பாருங்கள். சொன்னோம்ல நைட் எப்போதும் பார்த்தீங்கன்னா காட்டர் மடிக்கும். முன்னெல்லாம் மான் நின்றுச்சு, இப்போ மான்லாம் சுத்தமாக காணோம். ஏதோ காட்டரமாக தான் இருக்குது. எப்படி ஏறுது பாருங்கள் மேலே, டக்குன்னு ஏறிடுங்க மேலே சருன்னு பாருங்கள். சருன்னு மேலே ஏறிடுச்சிங்க பார்த்தீங்களா. வந்ததுக்கு ஏதோ காட்டர் மேட்ச் பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா லக்கு இருந்தால் யானை பார்க்குறது கஷ்டங்க மேக்ஸிமம். ஏன்னா லைட்லாம் வண்டி இல்லாத டைம்லாம் ஒரு யானை பார்த்தீங்கன்னா. சரி விடுங்க, நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம் டக்குன்னு. மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கரடி இருக்குங்க ரைட் சைடில் பாருங்கள். சரியாக தெரிய மாட்டேது, அதுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு கரடி பார்த்தீங்கன்னா. எதிர்பார்க்கலாம் கரடி இருக்குது அந்த இடத்துல. தூரத்தில் பார்க்க கரடி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒளிஞ்சிருச்சு அப்படி டக்குன்னு பார்த்தீங்கன்னா. நின்றுருந்துச்சிங்க காணுங்க. சின்ன கரடிங்க அது. பா இங்கே நின்றுருந்துச்சு காணும் கரடி பார்த்தீங்கன்னா. சரி விடுங்க, ஓடிடுச்சு போல இருக்கு இங்கேயோ பாவம். அங்கே தூரமாக பார்த்தீங்களா முயல் இருக்குது பாருங்கள்.
பாருங்க ஓடுது பாருங்க, உள்ளே ஓடிடுச்சு டக்குன்னு. இங்கே நிற்கிது பாருங்கள் முயல், தெரியுதுங்களா முயல்? உள்ளே ஓடிடுச்சு பாருங்கள் டக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், கோத்தகிரி வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் போர்டு பாருங்க, போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள் கோத்தகிரின்னு. கோத்தகிரி வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செமையாக இருந்துச்சு காட்டெருமை. செமையாக பார்த்தோம். அப்படியே நம்மளே வந்து லக்கு தான் நமக்கு சொல்லப்போனால். அதே மாதிரி இங்கெல்லாம் நிற்கும் காட்டெருமை, பேச்சு நிற்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த குறைஞ்சி போச்சு இப்போலாம் வந்து. யானை பார்த்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும், நம்மளால் யானை பார்க்க முடியல. பரவாயில்ல விடுங்க சரிங்களா. நாளைக்கு இல்லை மறுநாள் வந்து நம்ம முதுமலை, தெப்பக்காடு, அடுத்த பந்திப்பூர், முத்தங்கா அது மாதிரி இடத்துக்கு தான் போகிறோம். பை சான்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே பார்ப்போம் சரிங்களா. யானை, டைகர் அது மாதிரி இருந்தாலும் பார்க்கலாம் சரிங்களா. ஓகே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் வந்து நம்ம செக் பண்ணாங்க. நம்ம ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடாம நீட்டாக வந்து வசதி விட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோத்தகிரி அழகாக வந்து இதான் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துடும். பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம கோத்தகிரிலேருந்து ஊட்டி போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஒரு சூப்பரான இடத்துல தங்க போகிறோம். இப்போ தான் புதுசாக ஒரு 3 மாதம் தான் அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படியே ஒரு ஓட மாதிரி ஃபால்ஸ் மாதிரி ஓடிட்டுருக்கு சின்னதாக அப்படியே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து மார்க்கெட்டுங்க. இருட்டாக இருக்குது இப்போ வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு. இதுலேருந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படியே. இதுலேருந்து ஊட்டி போகிற ரோட்டில் தான் நம்ம தங்க போகிறோம். அது தனி வீடியோ போகிறோம், கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.